அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அரபு மொழி பாடத்தில் இன்று உங்களுக்கு மிகவும் முக்கியமான சில விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை கவனிங்கள். அதனுடைய பன்மையுடன் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அமல். முதலாவது வலது புறத்திலிருந்து பாருங்கள். அமல். இது அமல். அமல் அமல் என்றால் எங்களுக்கு தெரியும், வேலை, ஆக்ஷன், செயல். இவைகளுக்கு நாங்கள் அமல் என்று அரபியில் கூறுவோம். வேலை அமால், ஆக்ஷன்ஸ். அமால், ஆக்ஷன்ஸ், அதாவது வேலைகள். அமல் என்ற ஒருமை வார்த்தையின் பன்மைத்தான் அமால். இரண்டாவது பாருங்கள், ஆம். ஆம். ஆம் அதனுடைய பன்மை அஉவாம். ஆம், அஉவாம். ஆம் என்றால் வருடம், அஉவாம் வருடங்கள். ஆம் வருடம், நமக்கு தெரியும் வருடத்துக்கு 12 மாதங்கள். அந்த வருடத்தை இங்கே குறிக்கிறது ஆம். அதனுடைய பன்மை அஉவாம் வருடங்கள். அடுத்து அதனை ஆங்கிலத்தில் இயர்ஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிஸ்முன் அல்லது கிஸ்ம். கிஸ்ம் கிஸ்ம் என்றால் டைப், கைண்ட், வகை, பகுதி என்றெல்லாம் நமக்கு கூறலாம். அக்ஸாம். அக்ஸாம். கிஸ்ம், அக்ஸாம், டைப்ஸ், கைண்ட்ஸ், விதங்கள், வகைகள் என்று நாம் கூறுவோம். அடுத்து பாருங்கள், இறுதியானது முஷ்ட். முஷ்ட். முஷ்ட் கோம்ப். கோம்ப் என்றால் எங்களுக்கு தெரியும் தலை சீவும், சீப்பு. அம்ஷாத். அம்ஷாத். அந்த முஷ்டுடைய பன்மைத்தான் அம்ஷாத், காம்ஸ், சீப்புகள். நல்லது. மீண்டும் பாருங்கள், அமல், அமால். அமல், அமால். ஆம், அஅவாம். ஆம், அஅவாம். கிஸ்ம், அக்ஸாம். கிஸ்ம், அக்ஸாம். முஷ்ட், அம்ஷாத். முஷ்ட், அம்ஷாத். இந்த அமல் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் ஒரு வசனத்தை அமைப்போம். ஹாதா அமல் சஹல் ஜித்தன். ஹாதா அமல் சஹல் ஜித்தன். இந்த வேலை முற்றிலும் இலகுவானது. ஹாதா அமல், இந்த வேலை, சஹல் இலகுவானது, ஜித்தன் முற்றிலும், இந்த வேலை முற்றிலும் இலகுவானது என்று நமக்கு கூற முடியும். அடுத்து பாருங்கள், இரண்டாவது ஆம். ஆம். இந்த வருடம் வேகமாக சென்று விட்டது. எப்படி கூறுவது? ஹாதல் ஆம். இந்த வருடம் என்று நாம் கூறும் பொழுது ஹாதல் ஆம், இந்த வருடம் சென்று விட்டது. தஹபத். தஹப. தஹப சரீஅன். ஹாதல் ஆம் தஹப சரீஅன். இந்த வருடம் வேகமாக சென்று விட்டது. அடுத்து கிஸ்ம். கிஸ்ம் என்றால் வகை, பகுதி, விதம் என்றெல்லாம் நமக்கு சொல்லலாம். மஹதா கிஸ்ம். மஹதா கிஸ்ம் லிபாஸ். மஹதா கிஸ்ம் லிபாஸ். இது எந்த வகையான ஆடை? மஹதா கிஸ்ம் லிபாஸ். இது எந்த வகையான ஆடை? அடுத்து முஷ்ட். முஷ்ட் சீப்பு. சீப்பை எனக்கு தாருங்கள். ஆத்தினி முஷ்ட். ஆத்தினி முஷ்ட். இவ்வாறு எங்களுக்கு இந்த வசனங்களையும் அமைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பாடம் பிடித்திருந்தால் எங்களுக்கு லைக் கொண்டு தாருங்கள். அத்துடனே இதனை பற்றிய ஏதேனும் கூறுவதற்கிருந்தால் கமெண்ட் செக்ஷனில்
அதனை பற்றி தெரிவியுங்கள். அப்படி என்றால் இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலல் லிகா.